வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான பதிவில் வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏற்றுவார்களா? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கானதுதான். இன்னைக்கு பல பேர் வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள். பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றலாமா என்ற சந்தேகம் நம்மிடம் பலருக்கும் ஏற்பது உண்டு. பெண்களால் விளக்கை ஏற்ற முடியாத சூழ்நிலையில் ஆண்கள் விளக்கை ஏற்றலாம். அது எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அப்படி விளக்கு ஏற்றும் போது சில விதிமுறைகளை ஆண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வீட்டு பெண்களால் விளக்கு ஏற்ற முடியும் என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது கட்டாயம் பெண்கள் தான் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை ஆண்கள் கையில் கொடுக்கக்கூடாது. அப்படி ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது மேல் சட்டையை அணியாமல் தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது பனியன் கூட போட்டுக்கூடாது. வேட்டியோ அல்லது பேண்டோ போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். அது தவிர லுங்கி மிதபாடியான சாக்ஸ் எல்லாம் போட்டு தீபம் ஏற்றக்கூடாது. பெண்கள் எப்படி நெற்றியில் குங்குமம் வைக்காமல் தீபம் ஏற்றக்கூடாதோ அதேபோது ஆண்கள் நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் எதுவும் வைக்காமல் வெறும் நெற்றியுடன் தீபம் ஏற்றக்கூடாது. அது தவறு. நெற்றியில் ஏதாவது ஒன்று இட்டுக்கொண்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும். நெற்றியில் இட்டுக்கொண்ட விபூதியை சிறிது நேரம் உங்கள் மார்பிலும் பூசிக்கொள்ள வேண்டும். முடிந்தால் இரு கைகளும் பூசிக்கொண்டு தீபத்தை ஏற்றி பாருங்கள். அதில் கிடைக்கும் ஆத்ம திருப்தியே வேறு ஒரு எந்த முறையிலும் விதிமுறையை பின்பற்றி இந்த தீபம் ஏற்றுபவர்களுக்கு ஆண்கள் கட்டாயமாக இதை அவர்களே கடைபிடிக்க வேண்டும். அதை அளவிற்கு மன அமைதி ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சில ஆண்கள் குளித்தவுடன் பூஜை அறைக்கு வந்த தீபத்தை ஏற்றினால் அது மிகவும் தவறான பழக்கம். ஈரத்தலையோடு தீபம் ஏற்றக்கூடாது, ஈரத்துண்டோடும் தீபம் ஏற்றக்கூடாது. ஆண்கள் கிழக்கு பார்த்தவாறு தான் தீபம் ஏற்ற வேண்டுமே தவிர மற்ற திசைகளில் தீபம் ஏற்றுவது தவிர்க்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் ஏற்றிய தீபத்தை பெண்கள் குளிர வைக்கக்கூடாது. ஆண்கள் ஏற்றிய தீபத்தை ஆண்கள் மட்டுமே குளிர வைக்க வேண்டும். தீபம் தானாக எண்ணெய் தீர்ந்து குளிர்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் தீபம் ஏற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சமம் இது. ஆண்கள் கடைபிடித்தால் அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும் என்று சொல்கிறது வாஸ்து சாஸ்திரம். அது என்ன? தீபத்தை ஏற்றுவது முன்பாக தீபத்தின் முன்பு ஒரு பூவோ அல்லது ₹1 நாணயமோ அல்லது சிறிது அளவு அரிசி இவை மூன்றையும் வைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டில் பூ இருந்தால் பூவை வைத்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் சிறிதளவு அரிசியை வைத்து கொள்ளலாம். அரிசி வைக்க இஷ்டமில்லாதவர்கள் ₹1 நாணயத்தை கூட வைத்து ஆக மொத்தத்தில் இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை விளக்கின் முன்பாக வைத்து விளக்கை இரு கைகளாலும் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு அதன் பின்பு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த முறையை மட்டும் ஆண்கள் பின்பற்றி பாருங்கள். உங்களாலேயே வித்தியாசத்தை கண்டு உணர முடியும். தீபத்தின் முன்பு வைத்த அந்த பொருளை என்ன செய்யலாம்? அடுத்த நாள் பூவாக இருந்தால் காய்ந்த பூவை எடுத்துவிட்டு நல்ல பூவை வைத்துக்கலாம். அரிசி வைத்திருந்தால் அந்த அரிசியை எடுத்து சாப்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ₹1 நாணயத்தை உங்கள் செலவிற்காக வைத்து கொள்ளலாம். எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த தீபத்திற்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் செய்யும் சமர்ப்பணம்தான் அந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒன்று. இது ஒரு சூட்சம முறை. லட்சுமிகரமான தீபத்தை ஏற்றும் பொழுது அதன் பலனை முழுமையாக பெறுவதற்கு நாம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைக்கப்பட்ட இந்த சாஸ்திரம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த முறையை ஆண்கள் மட்டும் தான் பின்பற்ற வேண்டுமா, பெண்கள் பின்பற்றக்கூடாதா என்ற கேள்வி கட்டாயம் உங்களுக்கு எழும். இந்த முறையை பின்பற்றலாம். பெண்களும் பின்பற்றலாம், ஆண்களும் பின்பற்றலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இது பல பேருக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் இன்று முதல் இந்த பழக்கத்தை கடைபிடித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக தங்கியிருப்பவர்கள் அந்த இடங்களில் ஆண்களுக்கு தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தால் கூட இந்த சூட்சம முறையில் கடைபிடிப்பதில் தவறில்லை. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல செய்திகளை வழங்குவோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.